ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி சமையல். இன்னைக்கு நம்ம ஈஸ்வரி சமையலில் மீன் தலைக்கறி குழம்பு நல்ல ருசியாக எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோங்க. இதுக்கு நம்ம எப்படி மசாலா அரைச்சி நல்ல டேஸ்டியாக எப்படி செய்கிறேன்ட்டு பார்க்கலாம் வாங்க. மீனோட தலை எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 4 ஸ்பூன் வரமல்லி, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 3 வரமிளகாய், 1 கொத்து கறிவேப்பிலை. இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வறுத்துட்டோங்க. இது எடுத்து ஆற வச்சுக்கலாம். அடுத்து 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டுருக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அது எடுத்து ஆற வச்சுக்கலாங்க. அடுத்து நம்ம ஆறுனா ஃபஸ்ட்டு மசாலா செலவுகள் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு 1/4 மூடி தேங்காய் இந்த மாதிரி துருவி எடுத்து கொஞ்சம் வதக்கிட்டு அதையும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு திருப்பி தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து ஒரு 2 தக்காளி வதக்கிங்க. அந்த தக்காளி வதக்குனதையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவோடு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம இந்த மசாலாவை சேர்த்திக்கலாங்க. மிக்ஸி ஜாரெல்லாம் கழுவி அந்த தண்ணியும் சேர்த்திக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் உப்பு, 1 கொத்து கறிவேப்பிலை. இது எல்லாமே இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு நம்ம புளி ஊற வச்சுருக்கோங்க. அந்த ஊற வச்சுருக்கிற புளியை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அந்த புளித்தண்ணியும் இப்போ நம்ம சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மசாலாவை எடுத்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டோங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இப்போ நம்மளுடைய இந்த மீன் துண்டுகள் சேர்த்திக்கலாங்க. மீனோட தலைக்கறியில் குழம்பு வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்பாங்க. மீனை சேர்த்திட்டு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மீன் துண்டுகள் நல்லா வெந்துடுங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து நம்ம இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. நம்ம இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கோம். ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்திட்டு கடுகு சேர்த்திட்டேங்க. அடுத்து ஒரு 10 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கோம். கறிவேப்பிலையும் சேர்த்திட்டோங்க. சேர்த்திட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். தாளிப்பு நம்ம இப்போ குழம்புல சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கலந்து விட்டால் நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி. எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஈஸ்வரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. பை பை.